ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வரைக்கும் ஓகே. அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னா இருந்ததுன்னு அது வேணுமா அப்படின்னு லண்டனுக்கு போயிருந்தா இப்போ லாஸ்ட் 3 months பேக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஸ்கூல் மேட்ஸு காலேஜ் மேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் அவங்க ஒன்றா எல்லாரும் சேர்ந்து வெளியே போகிறதுக்காக ஷாப்பிங் போகிறதுக்காக இருந்தா. ஸோ வீடியோ காலில் ஃபோனில் காமிச்சா எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா நல்ல ஒரு பட்டுப்பாவடை ஜாக்கெட் போட்டுக்கோ. நான் பொண்ணுங்கெல்லாம் சிரிக்குதுங்க, ஐயோ உங்கள் அம்மா லண்டனுக்கு வந்து பட்டுப்பாவடை ஜாக்கெட் போட சொல்கிறாங்களே அப்படி. நான் சொன்னேன், அங்கே போய் தான் பட்டுப்பாவடை ஜாக்கெட் போடணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க சலிச்சு போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணுவா, வீடியோக்களில் வந்து ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இது பண்ணி காமிக்க மாட்டான், ஒன்லி ஃபேஸ் மட்டும் காமி. ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது இல்லை. எங்கள் அம்மா எனக்கு எங்களை வளர்க்கும் போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னங்கிறது, ரொம்ப கட்டாயப்படுத்தியோ கட்டுப்படுத்தியோ வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணவே முடியாது. அதுவும் ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். ஒரு சின்ன குழந்தைய கூட ரொம்ப நேரம் நீங்கள் இறுக்கி இப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தது நம்ம விடுமா அப்படின்னு தானே சொல்லும். அந்த பட் என்னன்னா, இது தவறு, நீ செஞ்சுக்கிட்டே இருக்க, இது தவறு அப்படிங்கிறது அடுத்த முறை அந்த தவறு செய்யும்போது அம்மா சொன்னாங்களே அது வேண்டான்னு சொன்னாங்களே அந்த அந்த நினைப்பு இருக்கணும். லைக் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி கிடையாது. லைக் ஏதாவது இருக்குதுன்னா இப்பதான் அன்பா சொல்லுவாங்க. ஆனா லைக் இப்ப மெயினா இதெல்லாம் இப்ப ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டேன்னா இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயோ இது வேணாம்மா, ஐயோ இது வேணாம் அப்படி சொல்லுவாங்க. அம்மா ஸ்பெஷல் இல்லாத யாராவது ரொம்ப ரேரா சில பேருக்கு இருக்கும். என்ன அம்மாவோட அட்டாச்மெண்ட் தெரியாதவங்க, இல்லை ஏதாவது விதத்தில் அம்மாவோட ரொம்ப கோவமா இருந்தவங்க, அதெல்லாம் இருக்கலாம். பட் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்ம அம்மான்னு தெரியாத யாருமே இருக்க முடியாது. மனுஷன் மட்டும் இல்லை, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. எல்லாம் அப்பாக்குள்ளே ஒரு தாய் இருக்கு, எல்லாம் அம்மாக்குள்ளே ஒரு தந்தை இருக்காரு. அம்மாவோட ஸ்பெஷல் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம நமக்காக வேண்டிக்கிற ஒரே ஒரு உயிருங்கிறது தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வளர்த்ததும் எங்க குழந்தைங்களை எல்லாம் வளர்த்ததும் எங்க அம்மா தான். நீங்க ஜேபிவி பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50% எங்க அம்மா தெரிவாங்க, எல்லா அம்மாக்களும் தெரிவாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் அம்மாக்களை விட இது கொஞ்சம் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அம்மாக்களை அதிகமாக ஞாபகப்படுத்தும். ஏன்னா அதுல நிறைய தியாகங்கள் இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன இடங்கள்ல இப்ப இருந்த மாதிரி இல்லை, ஒரு சிங்கிள் சைல்டு கான்செப்ட் எல்லாம் அப்ப இல்லை. நாங்களே 5 பேர். ஸோ எவ்வளோ இருக்கிற வசதியை வந்து நமக்கு ஒரு சின்ன ரூம் எல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. அங்கேயே எல்லாருமே அடுக்கடுக்கா பாயை போட்டு தூங்குவோம். நான் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் இந்த கூட்டு குடும்பம் தான் எனக்கு. நான் தனியாக வந்து தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும், நாங்கள் இருக்கிற ஃபேமிலி பீப்புளோட அதிகமாக வந்து வேலை செய்கிறவங்களை சேர்த்துப்பேன். எல்லாரும் வீட்டில் தங்கணும். என் பொண்ணு சின்னதில் யாராவது வீட்டுக்கு வந்தா நீங்கள் இங்கேயே தூங்குவீங்களா அப்படின்னு கேட்பா. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா, மேடம் தேஜாவை தூங்க வச்சிருக்க மேடம், நாங்கள் போகும்போது இங்கேயே தூங்குங்கன்னு சொல்லிவிடும் மேடம். அப்புறம் அவங்கள பயமுறுத்துறதுக்காக முதல்ல பிடிச்சிட்டு போயிடும் வெளியே போனான்னுவா. பிகாஸ் நிறைய பேரை பார்த்து வளர்ந்துட்டா. ஸோ தனியாக நம்மளால இருக்க முடியல. நாங்கள் 5 பேர் இருப்போம், சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க, அம்மாவோடைய அம்மா இருப்பாங்க, அப்பாவோடைய அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ சென்னையிலே நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது பெரிய விஷயம். இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி ஆகிப்போச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சைல்ட்ஹுட் கிடச்சிச்சு. அப்பாவும் அம்மாவும் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. பிகாஸ் கிளாசிக்கல் டான்ஸர் எங்கள் அம்மா. ஸோ எங்களுக்கு ஓன் ட்ரூப்பு, ட்ராமா ட்ரூப் இருந்தது. அதில் மட்டும் எங்கள் அப்பாவோட மட்டும் நடிப்பாங்க அம்மா. மற்ற ட்ரூப்பில் போய் ஆக்ட் பண்ணதில்லை.